யாராவது இந்த காலத்துல ஒரு 10 லட்ச ரூபாயை உங்ககிட்ட தூக்கி கொடுத்து எந்த ஒரு கொலாட்டரலும் தேவையில்ல, எந்த ஒரு வீட்டு பத்திரமோ அடமானம் வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு பெரிய சொத்து உள்ள நபர் சைன்லாம் போட்டு தர தேவையில்ல, இந்த 10 லட்ச ரூபாயை வச்சு பொழைச்சிக்கோன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படியே கேட்கும் போதே வேற லெவல்ல ஒரு ஃபீல் ஆகுது இல்ல? எஸ், நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலியமா 10 லட்ச ரூபாய் வரையும் நமக்கு லோன் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. பட் நீங்க பிசினஸ் பண்ணுங்கிறவங்கள்ட்ட ஆசை மட்டும் இருந்தா போதும். எந்த மாதிரியான பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொண்டு அந்த வெப்சைட்ல கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான பிசினஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், இல்ல ஒரு டெய்லரிங் ஷாப் ஒன்று ஓபன் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், இல்ல எனக்கு ஒரு பெரிய பேக்கரி ஒன்று செட் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ், ரீட்டைல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு 10 லட்ச ரூபாய் லோன் வரையும் கொடுக்குறாங்க. தென் இதுல சப்சிடியா 35% கவர்மெண்டே கட்டுறாங்க. ஐ மீன் 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகுதுன்னா அதுல 3.5 லட்ச ரூபாயை கவர்மெண்டே கட்டிடுறாங்க. ஸோ நீங்க 7.5 லட்ச ரூபாயை மட்டும் கட்டினா போதுமானது. இந்த ஸ்கீம் மூலியமா உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் லோன் வேணும்னு ஆசைப்பட்டு உங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட லிங்க் ஷேர் பண்றேன். கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. அவங்களே உங்களுக்கு பிசினஸ் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.